எல்லா புகழும் இறைவனுக்கே. இந்த சிடியில் ஒன்ஸ் அகன் உச்சரிப்பு பார்ப்போம். உச்சரிப்பு சில வார்த்தைகள் காமன் வேர்ட்ஸ் மிஸ்ப்ரொனவுன்ஸ்ட் இன் இங்கிலீஷ். நறுமணம், ஃப்ரேக்ரன்ஸ், அது ஃப்ராக்ரன்ஸ் இல்லை, FRAGRANCE, ஃப்ரேக்ரன்ஸ். அது ஃப்ராக்ரண்ட் இல்லை, அது ஃப்ரேக்ரன்ஸ். ஃப்ரேக்ரன்ஸ் 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 ஃப்ராக்ரன்ஸ் இல்லை, ஃப்ரேக்ரன்ஸ், ரைட்? ஃப்ரேக்ரன்ஸ் CE. இது adjective fragrant. fragrance நறுமணம், ரைட்? fragrance, ரைட். நெக்ஸ்ட் ஃபார்முலா ஒரு வேர்ட் இருக்கு பார்த்தீங்களா? சூத்திரம், ஃபார்முலா. இது பாருங்க, FORMULA, ஃபார்முலா. இதுக்கு ரெண்டு ப்ளூரல் இருக்கு. ஃபார்முலா ஃபார்முலா ஃபார்முலாஸ் ஒன்று இருக்கு, இனி ஒன்று FORMULAE. இது ஃபார்முலே என்று உச்சரிக்கப்படுகிறது தவறாக. இது ஃபார்முலே இல்லை, ஃபார்முலி. ஃபார்முலி இது வந்து ஜெனரல் சென்ஸில் ஐ ஹாவ் ஒன் ஃபார்முலா டு டீச் இங்கிலீஷ், ஐ ஹாவ் 3 formulas டு டீச் இங்கிலீஷ். சயின்டிஃபிக்காக வரும்போது they have got several formulae to prove that metal is very strong. சயின்டிஃபிக்லி வரும்போது ப்ளூரல் ஃபார்முலே, அது ஃபார்முலே என்று உச்சரிக்கக்கூடாது. ஜென்ரலாக நம்மளுக்கு ஃபார்முலே என்று தான் உச்சரிப்பு சொல்லி தந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபார்முலா, ஃபார்முலி ப்ளூரல். ஓகே, தென் நெக்ஸ்ட் வேர்ட் ஃபயர். அதுதான் தெரியும் நம்மளுக்கு. ஃபயர், FIRE, ஃபயர், ரைட்? ஃபயரி உச்சரிவு பாருங்க, FIERY, adjective of fire. He had fiery eyes. இது ஐஸ் சொன்னோம்னா ஒன்று ஞாபகம் வருது பாருங்க, EYES, ஒரு ஐஸ் இருக்கு, ஐஸ். ICE ஒன்று இருக்கு பாருங்க. இது ரெண்டுக்கும் உச்சரிப்பு வித்தியாசம். இது ஐஸ், ஐஸ். இது ஐஸ், ஐஸ், Z என்று உச்சரிக்கணும், ரைட்? 2 eyes. இதுக்கும் நம்ம ஐஸ் தான் உச்சரிக்கணும். இது ஐஸ், ஐஸ். அதே மாதிரி இங்கே ஃபயர், he had fiery eyes. உச்சரிப்பு பாருங்க, மாறுது பாருங்க. ஃபயரி, ஃபயர், FIREY வரணும், இது FIERY, fiery. adjective of fire, he has fiery eyes. eyes உச்சரிப்பு பாருங்க, ஐஸ் இல்லை. he has an eye, he has 2 eyes, right? he takes 1 ice cream, ice, இது eyes, right? then familiar, ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். your face is familiar to me, அது familiar இல்லை, FAMILIAR, 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 familiar. அது familiar இல்லை, familiarனா இப்படி வரும், familiar. his face is familiar to me, your voice is familiar to me, right? familiar, right? next genius ஒரு வேர்ட் இருக்கு பாருங்க, GENIUS, genius. genius, geniuses. இது ஜீனியஸ்க்கு ப்ளூரல் geniuses. இது எதுக்காக இங்கே கொண்டு வந்திருக்கோம்னா geniuses. இதே வந்து சூப்பர் நேச்சுரல் ஜீனியஸ் இருந்தால் GENII, GENII, GENII. சூப்பர் நேச்சுரல் ப்ளூரல் வந்து GENII என்று உச்சரிக்கப்படுகிறது. ஜீனியஸ், GENII. ஓகே, ஜெனரல் சென்ஸில் இப்போ இங்கே இருந்தால் மகாத்மா காந்தி அண்ட் ஜவஹர்லால் நேரு ஆர் ஜீனியஸஸ், ரைட்? இதே வந்து சூப்பர் நேச்சுரல், சே ஃபார் புத்தா அண்ட் ஜீசஸ் ஆர் GENII, அவங்களுக்கு வந்து சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு. தென் இப்படி ஒரு வேர்ட் இருக்கு பாருங்க, GREEN, 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 WICH. இது greenwich மீன் டைம் சொல்றாங்க. ஆக்சுவலா greenwich இல்லை, இது ரெண்டு உச்சரிப்பு இருக்கு. கிரேனிஜ், கிரேனிஜ் எப்படி எழுதுனா தமிழ்ல எழுதுறேன், கிரேனிஜ், கிரேனிஜ்,
Greenwich mean time. Greenwich, itch இல்லை ஜா, Greenwich mean time. அப்படி ஆகும் Greenwich ஆச்சு. சார் green தானே அங்கே இருக்குது. ஆனால் Greenwich mean time இல்லைன்னா Greenwich mean time. Greenwich கிடையாது. ஜென்ரலாகவே Greenwich mean time அப்படி நம்மளுக்கு படித்து தந்திருக்காங்க. Greenwich mean time அல்லது Greenwich mean time. Greenwich right? Greenwich mean time right? தெரியும் அது. அதாவது the worldக்கு நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அதாவது ஒரு ஆவரேஜ் டைம் கணக்காக்கி வைக்கிற மாதிரி. ஏன்னா இங்கே சென்னையில் ஒரு டைம் இருக்கும்போது காஷ்மீரில் ஒரு டைம் இருக்கும் வித்தியாசமாக. அதனால ஒரு ஜென்ரல் டைமை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க சென்டர் கணக்காக்கி. அதே மாதிரி உலகத்துக்கு Greenwich mean time செட் பண்ணுறாங்க. Greenwich mean time. இனி ஒரு வேர்டு பாருங்க, GOAL. இப்படி ஒரு வேர்டு இருக்கு. இது எல்லாருக்கும் தெரியும், கோல். இது GAOLனு ஒரு வேர்டு இருக்கு. அது என்ன சார் புதுசா இருக்கு? இதுதான் ஈக்குவல் டு JAIL, ஜெயில். இதுக்கு உச்சரிப்பே ஜெயில் தான். ஜெயிலர், ஜெயில் வார்டன் சொல்றீங்களா, ஜெயிலர். இதுக்கு மீனிங்கும் உச்சரிப்பும் ஜெயில் தான். இதுதான் பிரிட்டிஷ் ஸ்பெல்லிங், இது அமெரிக்கன் ஸ்பெல்லிங். இப்போ இது பிரிட்டிஷும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க போல இருக்கு. மெயின் ஸ்பெல்லிங் ஜெயிலர், ஜெயில் பேர்ட். பாருங்க, இதை பார்த்தா கெவுல் மாதிரி இருக்கு. கெவுலர், ஜெயிலர், ஜெயிலர் மீனிங் அதே மீனிங் தான் ஜெயிலுக்கு. நீங்க டிக்ஷனரியில் இந்த JAIL எடுத்து பார்த்தீங்கன்னா ஜெயில் அப்படி போட்டிருப்பான். இங்கே தான் மீனிங் கொடுத்துருப்பாங்க. இதில் மீனிங் குறைவாக தான் கொடுப்பாங்க பெரிய டிக்ஷனரிஸில். ஓகே, ஜெயில் வார்டன் ஸ்பெல்லிங் அது. கோல் இருக்கு, அது லெட்டர்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணி போட்டிங்கன்னா அது ஜெயில் ஆயிடுது. ஓகே, ஜெயில் பேர்ட். தென் அடுத்தால இப்போ நம்ம ஒரு புனிதமான நதி GANGES, இது கங்கைன்னு நாங்கள் உச்சரிக்கிறோம். இங்கே கேஞ்சஸ்ன்னு சொல்லி தந்திருக்காங்க. இது கேஞ்சஸ் இல்லை, கேஞ்சீஸ். பாருங்க, கேஞ்சீஸ், இது ஜீஸ். எங்கே போய் சொல்லி கேஞ்சஸ் அப்படின்னு சொல்றாங்க, கேஞ்சீஸ். புனிதமான நதிக்கு புனிதம் இல்லாமல் எப்படி உச்சரிக்கிறது? கேஞ்சீஸ். அது எப்படி சார் நம்மளுடைய நதிக்கு அவர் பேர் வைக்கிறார்னா ஆங்கிலத்தில் அப்படி வச்சிருக்காங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் டேமில். நம்ம இங்கிலீஷில் சொல்லும்போது ஐ நோ டேமில், ஐ நோ தமிழ் அப்படின்னு சொல்றது இல்லை. ஆங்கிலத்தில் சொல்லும்போது do you know Tamil? Even though we are Tamilians, when you speak in English, do you know Tamil? Do you know Tamil? அப்படி தான் உச்சரிக்கணும். ஆங்கிலத்தில் பேசும்போது, நீங்கள் தமிழில் பேசும்போது வேணா அப்படி தமிழ் என்று உச்சரிங்க. கேஞ்சீஸ் ரைட். அது எப்படி? அதே மாதிரி ஹிமாலயாஸ், the great Himalayas, அது ஹிமாலயாஸ் என்று உச்சரிக்கப்படுகிறது. Ganges, right? The river Ganges, right? The holy river Ganges. அது Ganges கிடையாது. இந்த வேர்டு தான் இடையில இப்போ பார்த்தோமே, வாரிசு. இதுக்கு உச்சரிப்பு AIR. இதுக்கு எப்படி உச்சரிக்கணும்? அதே உச்சரிப்பு தான், வாரிசுக்கும் வாரிசு. He has 3 heir. he has an heir. வாரிசு. உச்சரிப்பு ஹேர்னு சொல்லக்கூடாது, heir தான் சொல்ல வேண்டும். ஓகே, do you have an heir? Yes, I have an heir. இங்க பாருங்க, HEROIN இப்படி ஒரு வேர்ட் இருக்கு, அதாவது போதை பொருள். இனி ஒன்று இருக்கு, சேர்த்த உடனே HEROINE, கதாநாயகி. அப்போ இது வந்து ஹெரோயின் சொல்றாங்க, இதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க. ரெண்டுமே ஒரே உச்சரிப்பு தான். ஹெரோயின் போதை பொருள், அது ஹெரோயின் சொல்றாங்களோ. ஹெரோயின். ஹூ இஸ் த ஹெரோயின் ஆஃப் தட் மூவி? எங்கே சார் எல்லாமே ஹீரோயின் சொல்றீங்களே? ரெண்டுமே ஒரே உச்சரிப்பு. அந்த போதை பொருள் ஒருவேளை இந்த போதை பொருள் சாப்பிட்டுட்டு என்று பல்லு இழுக்கிறதுனால தான் ஹெரோயின் சொல்றாங்களோ? ஹெரோயின் சாப்பிட்டுட்டு கடைசியில் ஈன்னு இழுக்கிறதுனால ஹெரோயின் சொல்றாங்களோ? ரெண்டுமே ஒரே உச்சரிப்பு தான். ஹெரோயின் போதை பொருள், கதாநாயகி ஹெரோயின். ஹூ இஸ் த ஹெரோயின் ஆஃப் தட் மூவி? இப்படி சார் இன்வேரியபிளி ஆல் ஆஃப் தெம். அங்கே
என்ன சொல்கிறது, ஈவன் த ஹிந்தி மூவிலையும் ஹீரோயின் தான் சொல்கிறாங்களே சார். சொன்னால் நான் என்ன செய்ய முடியும்? ஐ ஆம் நாட் டு பி பிளேம் ஃபார் தட். I can't take responsibility for that. Heroine, who is the heroine of that movie? அதே மாதிரி அங்கே கமீடியன் சொன்னோம். எல்லாமே காமெடியன் சொன்னால் நாங்கள் என்ன செய்ய முடியும்? கமீடியன், who is the comedian, who is the heroine? அப்போ ஹீரோ, HERO, ஹீரோ, அது ஹீரோ இல்லை, ஹீரோ, ஹீரோ, who is the hero of that movie? ஹீரோ, ஹீரோ அழகா சொல்கிறோம். தமிழில் பாருங்க, ஹீரோ, ஹீரோ, ஹீரோ. Who is the hero? Hero. அது ஹீரோன்னு ஆக்கிடுறான். ஹீரோ இது வேண்டாம். Who is the hero? தவறு. Who is the hero of that movie? Who is the heroine of that movie? அது எப்படி ஹெரோயின் ஹீரோயின் ஆச்சு தெரியல. போதை பொருளும் இதுவும் ஸ்பெல்லிங் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஆனால் உச்சரிப்பில் ஒரு கூட வித்தியாசம் இல்லை. ரெண்டுமே கரெக்டாக ஒரே மாதிரி தான் உச்சரிக்கப்படுகின்றன, உச்சரிக்க வேண்டும். அதே உச்சரிப்பு தான் பிரிட்டிஷ் உச்சரிப்பில் கொடுக்கப்படுகிறது. ஓகே, ஹூ இஸ் த ஹெரோயின் ஆஃப் தட் மூவி? ரைட். தென் கம்ஸ் ஹிப்போபாட்டமஸ், HIPPOPOTAMUS. இது ஹிப்போபொட்டாமஸ் அப்படின்னு சொல்லி தராங்க பிள்ளைங்களுக்கு. HIPPOPOTAMUS. ஹிப்போபொட்டாமஸ், ஹிப்போபாட்டமஸ், ஹிப்போபாட்டமஸ் நீர் யானையா? ஹிப்போபாட்டமஸ், ஹிப்போபாட்டமஸ். அது எப்படி பிள்ளைங்களுக்கு ஹிப்போபொட்டாமஸ், ஹிப்போபாட்டமஸ், ஹிப்போபாட்டமஸ். இந்த பேப்பரில் உச்சரிப்பு நான் எழுதலை, ஜஸ்ட் வேர்ட்ஸ் தான் எழுதியிருக்கேன். ஹிப்போபாட்டமஸ், ஹிப்போபாட்டமஸ், ஹிப்போபாட்டமஸ். ஹூ இஸ் த hippopotamus? Who is the heroine? Hippopotamus, hippopotamus. ரைட். நெக்ஸ்ட் ஏற்கனவே இதை நம்ம இப்போ கொஞ்சம் முன்னாலே பார்த்தோம். இன்டெஸ்டின், INTESTINE, இன்டெஸ்டின். ரைட். குடல், எது ஏற்கனவே பார்த்துட்டோம். இன்டெஸ்டின். அடுத்த வேர்டு பாருங்க, இது என்னமோ காமன் வேர்டு, இது INJURE. தென் இதுக்கு பாஸ்ட் டென்ஸ் INJURED, then INJURY. இது இன்ஜூர், இன்ஜூர்ட், இன்ஜுரி அப்படின்னு தவறாகவே உச்சரிக்கப்படுகின்றன. இன்ஜர், இன்ஜர், டோன்ட் இன்ஜர் verb இது. 3 persons were injured, injured தவறு. How many persons were injured? 3 persons were injured. Then injury, அது injury இல்லை, injury. He got a minor injury. Injury அது injury கிடையாது, injury. But adjective, injurious, cigarette smoking. Smoking is injurious. அங்கே injurious சொல்லிடக்கூடாது, injurious to health. அது injurious. இதெல்லாம் injure, injured, injury. 3 persons were injured in the accident. Right? How many persons were injured? 3 persons were injured. How many persons got injury? 3 persons got injury. அது injury சொல்லக்கூடாது, injury. Then incisor, CISOR. இந்த பல்லுக்கு ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய பல்லுக்கு incisors சொல்லுவாங்க. அது incisor, incisor, CISOR, incisor. அது incisor இல்லை, incisor. teeth, இந்த முன்னாலே இருக்கக்கூடிய டீத்துக்கு இன்சைசர். இது டென்டிஸ்ட்க்கு வரக்கூடியது. ஜெப்பர்டி, ஜெப்பர்டைஸ், அது ஜியோபடி மாதிரி இருக்கு. JEOPARDY, ஜெப்பர்டி. ஜெப்பர்டைஸ், JEOPARDIZE. ரைட். ஜெப்பர்டினா டேஞ்சர், அது ஜேபடி மாதிரி இருக்கு. ஜெப்பர்டி அது பார்த்தா ஜியோபார்டி மாதிரி இருக்கு. ஜெப்பர்டி. ஜெப்பர்டைஸ், புட் இன்டு டேஞ்சர். டோன்ட் ஜெப்பர்டைஸ் யுவர் லைஃப். உங்களுடைய லைஃபை டேஞ்சர்ல போடாதீங்க. டோன்ட் ஜெப்பர்டைஸ். ஜெப்பர்டி, ஜெப்பர்டைஸ். ரைட். நெக்ஸ்ட் வேர்ட் ஜட்ஜ்மெண்ட். ஒரு வேர்ட் இருக்கு பாருங்க, JUDGEMENT. இது டி உச்சரிய கூடாது, ஜட்ஜ்மெண்ட். இதுல இனி ஒரு விஷயம் இந்த சேர்க்கலாம், சேர்க்காமலும் இருக்கலாம்.
both are allowed. JUDGMENT E சேர்த்து கூட சொல்லலாம். judgment அது judgment இல்ல, judge சொல்லக்கூடாது. judge judgment D உச்சரிக்க கூடாது. judge judgment இதே மாதிரி நிறைய வார்த்தைகள் சொல்லியிருக்கேன் நான் இதுக்கு முன்னால் எவ்வளோ சீரீஸில். budget அது budget சொல்லக்கூடாது. budget adjustment adjustment D உச்சரிக்க கூடாது. adjustment you have to adjust a little. adjustment you have to adjust. adjacent house அது adjacent சொல்லக்கூடாது. adjacent house they live in the adjacent house. okay. judgment க்கு ரெண்டு ஸ்பெல்லிங் இருக்கு. either you can use E or you can delete, but pronunciation remains the same. judgment judge and judgment. then KANGAROO இதான் ஸ்பெல்லிங். இது எப்படி சொல்லி தராங்க? கங்காரு தவறு. கேங்கரு 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 தெரியும் இல்லையா? அது தட் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அந்த அனிமல் இஸ் கேங்கரு. இதை சொல்லி தரும்போதே கங்காரு அப்படின்னு சின்ன பிள்ளைங்களை சொல்லி தந்து கங்காருவே ஆயிட்டது. எல்லாமே கங்காரு கங்காரு கேங்கரு கேங்கரு கேங்கரு. தென் கம்ஸ் இப்படி ஒரு வேர்ட் MONARCHY right. then MONARCH இது ராஜா கிங். இது மொனார்க் மொனார்க்னு சொல்றாங்க தவறு. மொனார்கி தவறு. மானக் மானகி மானக் மானகி அது எப்படி மொனார்க் ஆச்சுன்னு தெரியல. மொனார்க் மொனார்கி தவறு. மானக் MONARCH MONARCH மானக் மானகி மானக் மானகி அது மொனார்க்கும் இல்லை. அதே இனி ஒன்று அற்புதம். இது ஏற்கனவே நீங்க பார்த்திருப்பீங்க. MIRACLE அற்புதம். இது மிராக்கல் என்று தவறாக உச்சரிக்கப்படுகிறது. மிரக்கல் miracle it's not miracle. miracle there were several miracle but adjective வந்து miraculous escape. he had a miraculous escape from the accident or in the accident. adjective வந்து miraculous but இது noun வந்து miracle. இனி ஒரு வேர்டு moral MORALE morally இல்லை, இது moral that means discipline. you should have some moral. அடுத்த வேர்டு பாருங்க commonly misused by economists. அது வந்து economy economics economy economize economics right. அவர்கள் யூஸ் பண்ணக்கூடிய MONETARY இது மானிட்டரி பெனிஃபிட்ஸ்னு தவறா சொல்றோம். மனிட்டரி தான் சொல்லணும். மனிட்டரி பெனிஃபிட்ஸ். தேர் ஆர் நோ மனிட்டரி பெனிஃபிட்ஸ். அது மானிட்டரி எப்படி ஆச்சு தெரியல. மானிட்டரின்னு ஒன்று இருக்கு. MONI மானிட்டர் இருக்கு இல்லையா? நம்ம கம்ப்யூட்டருக்கு மானிட்டர் இருக்கு. லீடர் மானிட்டரி. இது மானிட்டரி இது மானிட்டர். லீடருக்கும் நம்ம சொல்லுவோம் மானிட்டர் இருக்கிறாரா அது மானிட்டரி சொல்லலாம். இது மனிட்டரி பெனிஃபிட்ஸ். இது காமன்லி எல்லாமே ப்ரொமோஷன் கிடைச்சி சரிதான் சார். பட் தேர் இஸ் நோ மானிட்டரி பெனிஃபிட்ஸ். மானிட்டரி இல்லை, அது மனிட்டரி பெனிஃபிட்ஸ் தான். தென் இனி ஒரு வேர்டு பாருங்க. இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. MATRICULATION matriculation. இது ஒரு ஆள் மெட்ரிகுலேஷன் மெட்டுக்குங்க. மெட்ரி தவறு. மெட்ரிகுலேஷன் கிடையாது. matriculation இது மெட்டு கிடையாது. எல்லாமே மெட்ரிக் பாஸ் பண்ணிட்டீங்களா? matriculation அது மெட்ரிகுலேஷன் கிடையாது. matriculation. இனி ஒரு வேர்டு பாருங்க. இங்கே ஒரு வேர்டு இருக்கு, நீங்க தெரிய வேண்டிய வேர்டு. இப்படி ஒன்று MISS தென் MRS
தென் இப்படி ஒன்று எம்எஸ் ஒன்று இருக்கு, ரைட். தென் மிஸ்டர் தான் தெரியுமே, ரைட். தென் இது மெசர்ஸ், ப்ளூரல் ஆஃப் மிஸ்டர், மெசர்ஸ். இப்போ இது மிஸ் தெரியும், கல்யாணம் ஆகாத பெண். இது கல்யாணம் ஆகுனது மிஸ்ஸஸ், ரைட், மிஸ்ஸஸ். இப்படி ஒன்று இருக்கு, அதாவது இது இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு 30-40 இயர்ஸ்க்குள்ள வந்த வேர்ட் இது. இட் ஹாஸ் பீன் பாப்புலரைஸ் ஜஸ்ட் இப்போ ஒரு 15 இயர்ஸ் ரொம்ப புழக்கத்தில் இருக்கிறது. இது வந்து கம்பெனிக்கு எழுதும்போது ப்ளூரல்ல மெசர்ஸ் என்று போடுறாங்க. இது மிஸ்டர் தெரியும், ரைட். மிஸ்டருக்கு ப்ளூரல் இப்படி எழுதிடுவாங்க கம்பெனிக்கு. அது எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாதனால, ரைட். இது வந்து உச்சரிவு பாருங்க, இதுக்கு மிஸ் அல்லது மெஸ் என்று உச்சரிக்கணும், மிஸ் அல்லது மெஸ். இதை வந்து கல்யாணம் ஆன பெண்ணுக்கும் யூஸ் பண்ணலாம், கல்யாணம் ஆகாத பெண்ணுக்கும் யூஸ் பண்ணலாம், ரைட். உங்களுடைய டாட்டருக்கும் யூஸ் பண்ணலாம், உங்களுடைய மனைவிக்கும் யூஸ் பண்ணலாம், ரைட். கல்யாணம் ஆகாதவள் ஆனவள், இது கல்யாணம் ஆன பெண், கல்யாணம் ஆகாத பெண். ஆனால் மிஸ்டர் வந்து ரெண்டுக்கும் கல்யாணம் ஆனவருக்கும் ஆகாதவருக்கும் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி கல்யாணம் ஆகாத பெண் இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரியாது, யூ டோன்ட் நோ த ஐடென்டிஃபிகேஷன் வெதர் ஷீ இஸ் மேரிட், யூ டோன்ட் நோ வெதர் ஷீ இஸ் மேரிட் ஆர் நாட். For such places you can use Ms. Lata so that they may not be offended. Okay, Ms. adukku ucharipu. Then comes majority, MAJORITY. adu majority illa, majority, the majority, minority, majority of them were against the proposal, majority. தென் அடுத்தது ரெண்டு வார்த்தை ஏதோ ஒரு சிடியில் நான் சொன்னேன், ONION. இது சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி தரத்துக்கு ஸ்பெல்லிங் நல்லா இருக்கு பாருங்க. ஆன், ஐ, ஆன், ரெண்டு ஆனுக்கு இடையில ஒரு ஐ இருக்கு. இதுக்கு அன்னியன் உச்சரிப்பு, அன்னியன், 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 அன்னியன். இது ஒரு கேரளாவில் ஓனியன் சொல்றாங்க, நம்ம ஆனியன் சொல்றாங்க. இது ஆனியன் அல்ல, அன்னியன், 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 ரைட். அடுத்தால இனி ஒரு வேர்டு இருக்கு, OVEN, அவன். இது அடுப்பு, ஓவன் சொல்றாங்க, எலக்ட்ரிக் ஓவன், ஓவன் கிடையாது, அவன். We bought an electric oven last week. We bought an electric oven last week. Right. இது அடிக்கடி நான் சொல்வது உண்டு. அந்த one of the best dictionaries இது நம்ம நாங்க வச்சிருக்கோம், நம்ம ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி. இது ஃபோர்ட் இல்லைங்க, ஆக்ஸ்ஃபர்ட், ஆக்ஸ்ஃபர்ட், ஆக்ஸ்ஃபர்ட். ஆக்ஸ்போர்ட்னா இப்படி எழுதணும், ஃபோர்டு, ஆக்ஸ்போர்ட். நம்ம ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி இருக்கு, ஆக்ஸ்போர்ட் என்று உச்சரிக்க கூடாது, ஆக்ஸ்ஃபர்ட் அட்வான்ஸ் லேர்னர்ஸ் டிக்ஷனரி, ஆக்ஸ்ஃபர்ட். அது ஆக்ஸ்போர்ட் என்று உச்சரிக்க கூடாது. ஆனா கார் வந்து ஃபோர்டு கார் தான். அது சார் வந்து ஃபட்டு சொல்ல சொன்னாருன்னு அந்த கார் போகுது, ஃபட்டு கார் போகுது அப்படின்னு சொல்லக்கூடாது. அது ஃபோர்ட், FORD, ஃபோர்டு கார். அது பட் OX சேர்க்கும்போது ஆக்ஸ்ஃபர்ட் அட்வான்ஸ் லேர்னர்ஸ் டிக்ஷனரி, ஆக்ஸ்ஃபர்ட் யூனிவர்சிட்டி. அது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கிறாருன்னு சொல்லக்கூடாது, ஆக்ஸ்ஃபர்ட், ஆக்ஸ்ஃபர்ட், ஆக்ஸ்ஃபர்ட். அது எப்படி ஆக்ஸ்போர்ட் ஆச்சு? அது யார் மாற்றினாங்கன்னு இப்போ கண்டுபிடிக்கணுமே. இப்போ ஆக்ஸ்போர்ட், ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி வாங்கியிருக்கோம் சார் நம்ம, அப்போவே எங்கள் அப்பா வாங்கி தந்துட்டாரு. அடுத்தால ப்ரொனன்சியேஷன் ஏற்கனவே சொல்லியாச்சு. இப்படி ஒரு வேர்டு இருக்கு, PLAIT. பார்த்தா இதுக்கு உச்சரிப்பு ஒரு மாதிரியா இருக்கு. இது பிளாட், பிளேட் மாதிரி இருக்கு. பிளாட் அப்படின்னா சடை, பெண்கள் பின்னி இருப்பாங்கல்ல, பிளாட். அப்போ she plaits her hair, she wears her hair in a plait. அப்போ சடை பின்னுகிறாள், she plaits her hair, plait. அப்படின்னா அப்போ தலையில வச்சிருக்கோமே அது என்ன? அது கொண்டைக்கு. எப்படி சார்? கொண்டைக்கு பன்னு தான். she wears her hair in a bun, she wears her hair in a bun. இது பிளாட், உச்சரிப்பு பார்த்தா பிளேட் மாதிரி இருக்கு, அது பிளாட் மாத்திராதீங்க. இது பிளாட், she wears her hair in a plait அப்படின்னா சடை பின்னுகிறார்.
ஃபிளாட்டுக்கு இனி ஒரு கியூ இருக்கு இல்லையா, கியூக்கு ஸ்பெல்லிங் ஏற்கனவே படிச்சோம் நம்ம. கியூக்கு ஸ்பெல்லிங் பாருங்க, யூஇ யூஇ, ரெண்டு யூஇ கியூவில் நிற்கிறதாங்கன்னா அதுக்கு பேர் கியூன்னு வந்தது. தான் ஸ்பெல்லிங். சம் பீப்புள் யூஸ் இது மட்டும் போட்டுறாங்க, சில ஆள் QUE போட்டுறாங்க. இதுதான் ஃபுல் ஸ்பெல்லிங். QUE. கியூவிங் ஒன்ஸ் ஹேர்னு சொன்னாலும் பிளாட், அது பின்னுவது தான், அப்படி ஒரு மீனிங் இருக்கு கியூக்கு. கியூக்கு ஸ்பெல்லிங் இதுதான். ரெண்டு பிள்ளைங்களுக்கு சொல்லி தரும்போது யூஇ யூஇ, ரெண்டு யூஇ கியூவில் நிற்கிதுமா, அதனால தான் அதுக்கு பேர் கியூன்னு வந்தது அப்படின்னு சொன்னால் மறக்க மாட்டாங்க. ஜஸ்ட் டு make your children learn the spelling or to remember the spelling of Q. This is a methodology you have to adopt. Then ஏற்கனவே the preface படிச்சாச்சு, முன்னுரை. preface அடிக்கடி நான் சொல்லியிருப்பேன், PREFACE. இது preface, இது முன்னுரை. அது preface என்று சொல்லக்கூடாது. preface அல்லது preface. preface சொல்லலாம், இல்லைன்னா preface சொல்லலாம். preface முன்னுரை, preface preface. then plumber இருக்கு, அடுத்தால process. process PROCESS. நம்ம பிரதரும் ப்ராசஸிங்ல இருக்கு, அது என்ன ப்ராசஸிங்? ப்ரோசஸ். இது ப்ராசஸிங் இல்லை, ப்ராசஸிங்ல இல்லை. அது எப்படி ப்ரான்னு எழுதுவாங்க? ப்ராசஸிங்ல இல்லை, ப்ரோசஸ். இட் இஸ் அண்டர் ப்ரோசஸ். அது ப்ரோசஸிங்கில் இருக்கிறது, அது ப்ராசஸ் அல்ல, ப்ரோசஸ். இட் இஸ் அண்டர் ப்ரோசஸ். தென் பக்கவாதம், PARA, பராலிசிஸ், LYSIS. இது ஆளுக்கு ஒரு மாதிரி வச்சு, பராலிசிஸ். பராலிசிஸ். He was attacked with paralysis. Stroke, paralysis, right? Paralysis. காக்கை வலி, அது பாருங்க, இது காக்கா வலி இல்லை, காலும் கையும் இழுக்கிறதுனால காக்கை வலிப்பு, காக்கை வலி. அது காக்கை வலி, காக்கா வலி, காக்கா வலி ஆக்கிட்டாங்க. காக்கை வலிக்கு அது எபிலெப்சி, EPILEPSY, எபிலெப்சி. காக்கை வலிப்பு, காக்கை வலிப்புக்கு எபிலெப்சி. இது பராலிசிஸ், பேரலைஸ், பராலிசிஸ். தட் இஸ் பக்கவாதம், ஸ்ட்ரோக்னு சொல்லுவாங்க அதுக்கு. பராலிசிஸ், பராலிசிஸ், பராலிசிஸ். தென் ப்ரோஃபெசி, PRO, ப்ரோஃபெசி, PROPHECY, ப்ரோஃபெசி. அப்படின்னா தீர்க்க தரிசனம், ப்ரோஃபெசி. இதே வந்து வேர்பா வந்தா PROPHESY, இது ப்ரோஃபிசாய். prophesy. He prophesied at SIED. He prophesied correctly. இது verb, இது prophesy, இது noun, prophecy. His prophecy came true. He prophesied correctly. He prophesizes correctly. Prophesy verb, அது prophecy noun. Okay, prophecy, prophecy, prophesy. Then இப்படி ஒரு வேர்ட் இருக்கு பாருங்க, PARAMOUR, பேரமூவ. பேரமூவ, பேரமூவ. அது பார்த்தா பேரமர் மாதிரி இருக்கு, பேரமூர், பேரமூவ. அப்படின்னா கள்ள காதலன் அல்லது கள்ள காதலி. பேரமூவ, பேரமூவ. உச்சரிப்புக்காக கொடுத்துருக்கேன். இனி ஒரு வேர்டு பாருங்க, நான் நிற்காங்க இந்த ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, PHOTOGRAPHER, ஃபோட்டோகிராஃபர். இது ஃபோட்டோகிராஃபர்னு இங்கேருந்து வந்து தெரியல, ஃபோட்டோகிராஃபர். ஃபோட்டோகிராஃபி, GRAPHY, ஃபோட்டோகிராஃபி. ஐ லைக் ஃபோட்டோகிராஃபி வெரி மச். ஃபோட்டோகிராஃபி, GRAPHY. ஐ லைக் ஃபோட்டோகிராஃபி வெரி மச். ஃபோட்டோகிராஃப் சரிதான். ஐ லைக் திஸ் photograph very much, but where is the photographer? Photographer, photographer. அது எப்படி photographer வந்தது? அவர்கிட்ட தான் கேட்கணும். Where is the photographer? Call that photographer. Photographer hasn't come yet. I like his photography very much. Photography, photograph, photography, photographer, right? இது வந்து photographer-னு உச்சரிக்க கூடாது, photography உச்சரிக்க கூடாது. Photographer, photography,
பட் photograph, அதுக்கு photograph சொல்லக்கூடாது, photograph, photography. These are the common words mispronounced. I don't know how people have started mispronouncing these words. Anyhow, I have tried to change them a little. இது ஏற்கனவே சொல்லியாச்சு, RELIGION. இது religion இல்ல, religion, religion, GIOUS, religious, RELIGIOUS, religious ceremony, religion. He belongs to Christian religion. அது எப்படி religion ஆச்சு சார்? GION தானே சார்? அப்படி கிடையாது, நம்ம இஷ்டத்துக்கு உச்சரிக்க முடியாது. English pronunciation is religion, religious ceremony is religious, it is not religious, religion, religious. Then இப்படி ஒரு வேர்ட் இருக்கு பாருங்க, அப்பா இது வந்து மெடிக்கல், இந்த டை கட்டிட்டு போறாங்க இல்லையா, அது பெரிய பெரிய டை கட்டிட்டு போவாங்க, REPRESENTATIVE. இதுக்கு சொல்ல சொன்னா பிரதிநிதி, பிரதிநிதி ஆளுக்கு ஒரு மாதிரியா உச்சரிக்கிறாங்க. அவங்ககிட்ட நீங்க கேட்டு பார்க்கலாம். ஒரு ஆள் ரீப்ரசன்டேட்டிவ் சொல்லுவாங்க, ஒரு ஆள் ரெப்ரசன்டேட்டிவ்ங்கிறாங்க. பாருங்க, இது நான் உச்சரிக்கிறேன் பாருங்க, ரெப்ரி, ரெப்ரி எழுதுறேன்னா, ரெப்ரி, ரெப்ரி, ஜென்டேட்டிவ், ஜென்டேட்டிவ், எங்கே representative, 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 represent கார், representative. அது எப்படி representative ஆச்சுன்னு தெரியல. representative, 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 zen கார், representative, representative. அதே வந்து representative, அவரு I have been working as a representative. I have been working as a medical representative for the past 5 years. How long have you been working as a representative? How long have you been working as a representative? I have been working as a representative for the past 3 years. My brother has been working as a representative. Whom are you represent? I have been representing, representative. I have been working as a representative. Representative, 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 representative. அது எப்படி representative ஆச்சு? representative, பிரதிநிதி. அதே மாதிரி RESIDENCE உடனே விசிட்டிங் கார்டில் வச்சிருப்பாங்க. ரெசிடென்ஸ் இல்லை, அது ரெசிடென்ஸ், ரெசிடென்ஸ், ரெசி, ரெசிடென்ஸ், ரெசிடென்ஸ், ரெசிடென்ஸ். அது எப்படி ரெசிடென்ஸ் ஆச்சு, எப்படி சி ஆச்சு தெரியல. எஸ் இருக்கனால சி ஆக்கிட்டாங்களா? where is your residence? அப்போ ரெசிடென்ஸ்ல இருப்பார் அவர், அது என்ன ரெசிடென்ஸ், ரெசிடென்ஸ், ரெசிடென்ஸ். where is your residence? where do you reside? verb அது பாருங்க, RESIDE, இது reside, reside, reside. where do you reside? அது reside இல்லை, where do you reside? I reside at West Mambalam. Where do you reside? I reside at West Mambalam. இன்னொரு வேர்டு பாருங்க, குட் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு வேர்டு இருக்கு. அதாவது அந்த ரெண்டு கட்சிகளுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், RAPPORT, RAPPORT. இது rapport. They have a good rapport. Both parties have a very good rapport. இது இது எப்படி வச்சிருப்பாங்க? rapport, rapport சொல்லக்கூடாது. they have got a very good rapport. அந்த ரெண்டு கட்சிகளும் they have both the parties have a very good understanding. they have got a good rapport. rapport எப்படி எழுதலாம்? rapport. they have got a good rapport, good understanding, right? rapport, அது rapport மாதிரி இருக்கு. it should be pronounced as rapport. இந்த say இருக்குல்ல ஒரு வேர்டு, says, the prime minister says, அது says என்று சொல்றார். I say, we say, you say,
they say. But he, she, it vanda, the prime minister says, the chief minister says, right? The home minister says. Says தான் சொல்லணும், அது says சொல்லக்கூடாது. He says. நீங்க டிவி நியூஸ்ல பார்க்கும்போது அது says தான் சொல்லுவாங்க. He says சொல்லக்கூடாது. Says இல்லை, says. He says, she says, the report says, the communique says, it வந்தாலும் says தான் சொல்லணும், அது says அல்ல. Then in your word, SOCIAL, இதுக்கு நம்மளுக்கு தவறா சொல்லி கொடுங்க. social அப்படின்னு தவறா சொல்லி தந்திருக்காங்க. social நம்மளுக்கு சொல்லி தந்தது shial. social studies தவறு. social studies, அது எப்படி social ஆச்சு, எங்க போய் social ஆச்சு தெரியல. social studies, social science, socialism, அது socialism அல்லது. he is very social, you should be very social studies, அது social அல்ல. அதே மாதிரி பெயருக்கு முன்னாலே ஒன்று போடுவீங்கல்ல, வாட் இஸ் யுவர் இனிஷியல், TIAL, இனிஷியல், அது இனிஷியல் அல்லது. தமிழ்ல எப்படி எழுதுவீங்க, இனிஷியல். வாட் இஸ் யுவர் இனிஷியல், நம்மளுக்கு இனிஷியல். வாட் இஸ் யுவர் இனிஷியல், initiative, you should take some initiative. What is your initial, right? Then இப்படி ஒரு வேர்ட் இருக்கு பாருங்க, skeptic, SCEPTIC, சந்தேக பேரொழி. எப்போ பார்த்தாலும் சந்தேகப்பட. skeptic, he is very skeptic. I was skeptical about his teaching. skeptic. Then இதே வந்து SCEPTRE, இப்படி வந்தா இது செப்டர். எப்படிங்கிறது skeptic, இதுல கா வருமா, skeptic, இதுல செப்டரா, செப்டர் சொன்னா அது என்ன சொல்றது, செங்கோல். எம்ஜிஆர் கொடுத்துட்டு போனார் இல்லையா செங்கோல், அதே செப்டர். அதாவது இது பார்த்தா ஸ்கெப்டர்னு சொல்ற மாதிரி இருக்கு, இது ஸ்கெப்டிக், இந்த இடத்துல செப்டர். அப்போ எப்படி அதை கண்டுபிடிக்கிறது நம்ம, செங்கோல், செப்டர். இல்லைன்னா a kind of what is authority, a kind of authority they keep a staff, that is called scepter. Particularly police officers எல்லாம் வச்சிருப்பாங்க, இல்லைன்னா ராஜா மகாராஜா கையில ஒரு குச்சி வச்சிருப்பாங்களே, that is scepter, right? செங்கோலுக்கும் சொல்லிக்கலாம் அது scepter. Then SOUVENIR, இது சவனர். அது ஏதோ காலேஜில் புக் போடுவீங்க இல்லையா, சவனர் இல்லை, சுவனியர். இந்த வருஷம் செவனர் போட்டிங்களா, செவனர் சுவனியர், அதாவது அது வருஷத்துக்கு ஒருக்கா போடுவீங்களே, தட் இஸ் கைண்ட் ஆஃப் புக் ஃபார் கைண்ட் ஆஃப் ரிமெம்பரன்ஸ், தட் இஸ் சுவனியர். அது சவனர் இல்லை, சுவனியர். இன்னொரு வேர்டு காமன்லி மிஸ்ப்ரொனவுன்ஸ்ட் by hoteliers, right? SUITE, இப்படி ஒரு வேர்ட் இருக்கு. இப்படி ஒரு SUIT, அதாவது கோட் சூட் சொல்றீங்களா, அது சூட். இப்படி ஒரு வேர்ட் இருக்கு. இதுக்கும் இது ஹோட்டல்ஸ்ல சொல்லுவாங்க, ஹோட்டல்ஸ்ல ஃபுல் சூட் தான் இருக்கு சார், ஆர்டினரி ரூம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷல் ரூம் இன் அ ஹோட்டல், இட்ஸ் நாட் அ ரூம், they have got all the facilities, particularly for sitting room and receiving room for people, guests. Then kitchen also they have. இதுக்கு உச்சரிப்பு, முட்டாய்க்கு எப்படி உச்சரிப்பீங்க, ஸ்வீட். இதே உச்சரிப்பு தான், ஸ்வீட். we have got full sweet தான் சொல்லணும், சூட் சொல்லக்கூடாது, சூட் என்று உச்சரிக்கப்படுகிறது தவறாக. ஸ்வீட், முட்டாய்க்கு எப்படி உச்சரிக்கிறீங்களோ அதே உச்சரிப்பு, we have full sweet, right? We don't have ordinary rooms என்று சொல்ல வேண்டும், sweet என்று சொல்ல வேண்டும். Then வீட்டில் மண்ணெண்ணெய் போட்டு கொளுத்துறோம்ல, STOVE, இல்லை கேஸ், ஸ்டவ் என்று சொல்றாங்க. இது அது ஸ்டோவ். I bought a stove last week. அது ஸ்டவ் அல்ல, இது ஸ்டோவ். அது எப்படி ஸ்டோவ் ஆச்சு தெரியல. அடுத்த வேர்டு பாருங்க,
கேட்டா எல்லாம் அடிக்க வருவாங்க. SPONGE ஸ்பஞ்ச். கொஞ்சம் ஸ்பாஞ்ச் கொண்டு வாப்பா. அது இங்கே ஸ்பாஞ்ச். ஸ்பஞ்ச். ஸ்பஞ்சி கேக். அது ஸ்பாஞ்ச் கேக் அல்ல, ஸ்பஞ்ச் கேக். ஸ்பஞ்ச். அது ஸ்பாஞ்ச் அல்ல, ஸ்பஞ்ச். SPONGE sponge. Sponge cake. It's not sponge. Then September society. SOCIETY. இது சொசைட்டி இல்லை, சொசைட்டி. சொசைட்டி நான் எழுதுறேன், உச்சரிப்பு. சொசைட்டி. 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 சொசைட்டி எப்படி சொசைட்டி ஆச்சு? சொசைட்டி. Right? In the elite of the particular elite of society, that is society. That is society இல்லை, society. Then இனி ஒரு பாருங்க, ரயில்வே புக்கிங்ல TWO TIER BERTH 2 tier berth 3 tier berth எங்கிருந்து வந்து தெரியல. இது 2 tier berth. tier 2 tier berth அது berth இல்ல, berth. 2 tier berth 3 tier berth. நீங்க ரயில்வேல போய் 2 tier berthனா இங்க கிடையாது, இங்க டயர் தான் இருக்கு. 2 tier berth. ஒருவேளை டயர் போட்டு படக்க வைக்கிறாங்களா என்ன தெரியல. 2 tier berth 3 tier berth. அது டயர் இல்லைங்க, எப்படி டயர் ஆச்சுன்னு தெரியல. இப்ப கேட்டாலே நம்மளுக்கு டயர்ட் ஆயிரும் போல இருக்கு. 2 tier berth 3 tier berth. Right? 2 tier berth AC, 3 tier berth second class AC. Okay? Then tuberculosis. இப்படி ஒன்று இருக்கு, TOMB. tomb. It is not tomb. Right? கல்லறை. இப்படி ஒன்று இருக்கு, DOME. இதே டோம் என்று சொல்லணும். இது இந்த டூம் லைட் சொல்றாங்க இதுக்கு. இது டூம் அல்ல, இது டோம். உச்சரிப்பு பாருங்க, டோம். அந்த டோம் லைட்டுக்கு டூம் லைட் சொல்றாங்க, டூமுக்கு டாம்புங்கிறாங்க. கல்லறை. கல்லறைக்கு 2-3 வேர்ட்ஸ்ல இது ஒன்று உண்டு. டூம். ரைட்? கிரேவ்யார்ட். ரைட்? கிரேவ்யார்ட், டூம் ஸ்டோன், இதெல்லாம் உண்டு. டூம். இதை டாம்புறாங்க, இதை டூம் லைட்டா, டோம் லைட் அது. ரைட்? டூம். டூம் ஆஃப் ஜீசஸ். டூம் ஆஃப் ஜீசஸ். ரைட்? டூம். Then VEHICLE vehicle இல்லை, இதுக்கு 2 உச்சரிப்பு வருது. vehicle இல்லைன்னா vehicle. இப்படி நாங்கள் ஈக்கிள் என்று சொல்லணும். vehicle. இதுக்கு vehicle. நான் ஒரு vehicle எடுத்தேன், அது என்ன vehicle? vehicle 2 உச்சரிப்புல எது வேணாலும் சொல்லுங்க, பட் there is no H in that. vehicle. அதே மாதிரி இனி ஒரு வேர்டு இருக்கு, vehement சொல்லுவாங்க. VEHIMENT. தீவிரமாக. they oppose the proposal vehemently என்று சொல்லக்கூடாது, vehemently. they oppose the proposal vehemently. vehement. அது vehement இல்லை, vehicle. பட் இதே vehicular traffic. vehicular அது சொல்லும்போது vehicular சொல்லக்கூடாது, vehicular traffic. பட் இட் இஸ் vehicle. அது vehicle அல்ல, vehicle அல்லது vehicle. ரைட்? we bought a vehicle yesterday or vehicle. ரைட்? அடுத்தாலே ஏற்கனவே இது அடிக்கடி சொல்றது VIDEO. இது அழகா வீடியோன்னு எழுதி வச்சிருக்காங்க. இது வி கிடையாது, வீடியோ கேமரா. we bought a video camera. அது எப்படி வி ஆச்சு தெரியல. video camera. we have a video camera. we have been recording with 2 video cameras. video அது எப்படி வீடியோ ஆச்சு? எல்லாம் அழகா இப்படி போட்டு ஜோரா இப்படி போட்டு வச்சிருக்காங்க. வீடியோ எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. அது வீடியோ. we have 2 video cameras. அதே அடுத்தது ஒரு பாருங்க, என்ன அநியாயம் பண்றாங்க பாருங்க. VOTE. இது ஓட்டாம், ஓட். அப்போ ஓட்னா இது வி வேண்டாமே, இப்படியே எழுதலாமே, அதுக்கு ஒரு வி இருக்கு. இது vote. இது சென்டென்ஸ்ல பாருங்க, whom did you vote in the last election? whom did you vote in the last election?
ஐ voted vote பாருங்க vote vote இது vote vote wow இது wow இது வந்து vote whom did you vote I voted vote இது ஓ தான் வரும் போல இருக்கு vote இது vote இல்ல vote whom did you vote I voted for Congress in the last election did you vote அது voteக்கு இதை விட்டுட்டு vote for our party your vote தமிழ்ல போடுற மாதிரி ஓட்டு சீட்டு ஓட்டுன்னு ஆக்கிட்டாங்க இது vote right இது போக இப்போ சிம்பிள் சம் வேர்ட்ஸ் பிள்ளைங்களுக்கு ஞாபகம் வைக்கிறதுக்கு ஒரு சூத்திரம் ஒரு 4-5 வார்த்தைகள் ஏற்கனவே 1-2 privilegeன்னு ஒரு வேர்ட் இருக்கு பாருங்க PRIVILEGE இந்த ஸ்பெல்லிங் ஞாபகம் வைக்கிறதுக்கு இது சில இடத்துல PRE போடுவாங்க VE போடுவாங்க இதுல 4 உயிர் எழுத்து இருக்கு பாருங்க 1 2 3 4 2 I 2 E முதல்ல வரக்கூடியது 2 I பின்னாலே வரக்கூடியது 2 E privilege special advantage right privilege இதை ஞாபகம் வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்ல வரக்கூடியது 2 I ரெண்டாவது வரக்கூடியது 2 E ஞாபகம் வச்சுக்கணும் இல்லைன்னா privilegeக்கு E போட்டுறாங்க இதுல LAGE போட்டுறாங்க தவறு இதுல 2 I 2 E இருக்கு இதை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா you cannot right misspell that word privilege right you would have the privilege to remember the correct spelling of that word right then comes குடிகாரனுக்கு ஒரு வேர்ட் இருக்கு இங்கிலீஷ்ல பக்கா குடிகாரனுங்க அதுக்கு ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு மாதிரியா சொல்றாங்க DRUNKARD drunkard he is a drunkard அது drunkard சொல்லக்கூடாது drunkard he is a drunkard ரைட் பேசிட்டே இருக்கும்போது அவர் என்ன சார் குடிக்கிறீங்களா இல்லை அவர் குடிக்க மாட்டாருங்க அது தொடவே மாட்டார் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இங்கிலீஷில் ஒரு வேர்ட் இருக்கு மதுபானங்களை வெறுக்கக்கூடியவர்கள் மதுபானைகளை தீண்டாதவர் டீடோட்டலர் TOTALLAR டீடோட்டலர் LAR டீடோட்டலர் இது AR டோட்டலர் LER டீடோட்டலர் இப்போ நீங்க ஞாபகம் வைக்கக்கூடியது அவர் கம்ப்ளீட்டா டோட்டலா டீ தான் குடிப்பார் இந்த TEA இருக்கு இல்லையா இந்த டீ தான் கம்ப்ளீட்டா டோட்டலா டீ தான் குடிப்பார்னு ஞாபகம் வச்சுட்டு இது மட்டும் 2 E போட்ட போறோம் டீயை தவிர வேற ஒண்ணுமே குடிக்க மாட்டார் டோட்டலா டீ தான் குடிப்பார் ஆனா இதுக்கு டீ டோட்டலர் இல்ல டீ டோட்டலர் he is a teetotaler are you a drunkard no I am a teetotaler are you a teetotaler இல்லைங்க நான் எப்போது ஒருக்கா குடிப்பேன் ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கான்னு சொல்லுவாங்கல்ல அவங்க எல்லாம் டீடோட்டலர் ஆக முடியாது அது டு ரிமெம்பர் தட் டீடோட்டலர் LER எப்படி ஞாபகம் வைக்கீங்க டோட்டலா டீ தான் குடிப்பா டோட்டலர் டீ தான் டோட்டலா குடிப்பார்னு ஞாபகம் வச்சுட்டு இந்த EA மாத்திடுங்க டீடோட்டலர் he is a teetotaler but the other fellow is a drunkard he is a pakka drunkard then இப்படி ஒரு வேர்ட் இருக்கு பாருங்க அதாவது would be என்ற ஒரு வேர்ட் பயன்படுத்திட்டு இருக்காங்க would be wife would be husband ULD would be wife இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்ல வேண்டாம் இதுக்கே ஒரு வேர்ட் இருக்கு would be husband ஒரு வேர்டே இருக்கு அந்த இதை would be ன்னு சொன்னா would be doctor would be advocate அது ஆகக்கூடிய யாருக்கும் I would like to be a would be teacher அது யாருக்குமே போட்டுக்கலாம் அது வைஃப்க்கும் ஹஸ்பண்டுக்கும் she is my would be அப்படி சொல்லக்கூடாது would be ஜெனரலா எல்லாத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய இதுக்கே தனியா would be wife would be ULD would be husband HUSBAND would be husband இதுக்கே தனியா ஒவ்வொரு வேர்ட் இருக்கு முதல்ல would be husbandக்கு பார்த்துறோம் இப்போ ஃபைனான்ஸ் எழுதுங்க FINANCE ஃபைனான்ஸ் இருக்குல்லவா ஃபைனான்ஸ் எல்லாமே நீங்க would be husband would be wife ஆக முடியாது இது ஃபர்ஸ்ட் N எடுத்துடுங்க FIANCE இதுக்கு வச்சிரு fiancé இதான் would be husband ஒரு நிச்சயதார்த்தம் முடிஞ்ச பிறகு நிச்சயதார்த்தத்துக்கு இங்கிலீஷ்ல என்ன என்கேஜ்மெண்ட் இல்லை என்கேஜ்மெண்ட் எதுக்கும் சொல்லலாம் இன்னைக்கு எனக்கு ரெக்கார்டிங் இருந்து ஐ ஹேட் an engagement here அது என்கேஜ்மெண்ட் வந்து நிச்சயதார்த்தத்துக்கு மாத்திரம் இல்லை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணக்கூடியது
நிச்சயதார்த்தத்துக்கு தனி வேர்ட் இருக்கு. அது BETROTHAL. உச்சரிப்பு பெட்ரோதல்னு தவறா உச்சரிப்பாங்க. இது பிட்ரோதல், 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 பெட்ரோதல் அல்லது பிட்ரோதல், பிட்ரோதல் ரிங், ரைட்? பிட்ரோதல் ரிங். இந்த ரிங் சொன்ன உடனே இப்படி சொல்லுவாங்க, மனிதனுக்கு வாழ்க்கையில 3 ரிங் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து நிச்சயதார்த்த ரிங், பிட்ரோதல் ரிங், ரைட்? ரெண்டாவது வெட்டிங் ரிங்கா, WEDDING, வெட்டிங் ரிங். பெட்ரோதலுக்கு ஒரு ரிங் போடுவாங்களாம், நிச்சயதார்த்த பிட்ரோதல். ரெண்டாவது வெட்டிங் ரிங். மூணாவது வாழ்க்கையில சஃபரிங், SUFFRING, சஃபரிங் ஒன்று இருக்கான். 3 ரிங் இருக்கான் வாழ்க்கையில். இந்த 2 ரிங் எல்லாரும் கிடையாது, 3வது ரிங் விட்டு தராது, சஃபரிங். அதனால 3 ரிங் இருக்கு வாழ்க்கையில். அப்போ உட் பி ஹஸ்பண்டுக்கு ஃபியான்சே உச்சரிப்பாங்க. ஃபியான்ஸ் கிடையாது, இது ஃபைனான்ஸ் இல்லாமல் ஃபியான்சே ஆக முடியாது. ஞாபகம் வைக்கிறதுக்கு முதல் எண் எடுத்துட்டா ஃபியான்சே, ஹீ இஸ் மை ஃபியான்சே. அதாவது நிச்சயதார்த்தத்துக்கு பிறகு சொல்ல ஹீ இஸ் மை ஃபியான்சே என்று அவள் சொல்வாள். அப்போ அவர் வந்து அதே ஃபியான்சே, FIANCE, ஒரு கூட ஒரு இ எக்ஸ்ட்ரா போடணும். இது ஷீ இஸ் மை ஃபியான்சே அவர் சொல்லுவார், ஷீ இஸ் மை ஃபியான்சே. அப்போ இதில் ஏன் ஒரு இ கூட இருக்கணும்னா, பெண்ணு தானே ஒரு ஈன்னு பல்லு இழுக்கும், அதனால ஒரு இ கூட சேர்த்துட்டீங்க போல இருக்கு. ஷீ இஸ் மை ஃபியான்சே உச்சரிப்பு ஒரே உச்சரிப்பு தான். அதனால உட் பி ஹஸ்பண்ட், would be, she is my would be, he is my would be ன்னு யூஸ் பண்ணாதீங்க. would be அதுக்குள்ள வார்த்தை அல்ல. would be ஜெனரலா எல்லாத்துக்கும் சொல்லலாம். I would be teacher, he is my would be friend, வரங்கால ஃப்ரெண்ட் சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்தக்கூடியது. இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உள்ளது அல்ல அது, ரைட்? she is my fiancé, he is my fiancé. ஷீக்கு ஒரு ஈ கூடுதல், ரைட்? ஹீக்கு ஒரு ஈ குறவு, ரைட்? he is my fiancé. அடுத்தால வேக்யூம்க்கு ஸ்பெல்லிங் ஒன்று இருக்கு பாருங்க. வேக்யூம் எழுத சொன்ன எல்லாமே VACCUMனு எழுதுறாங்க. ஜென்ரலா கேட்டாலும் இதானே சார் கரெக்டான உச்சரிப்பு ஸ்பெல்லிங் வேக்யூம். பார்த்தா இப்போ இங்கே கேட்டாலும் மக்கள் அப்படி தான் சொல்லுவோம், இது தவறு. வேக்யூம்க்கு ஸ்பெல்லிங் பாருங்க, VACUUM, 2 யூ உண்டுங்க. வேக்யூம் 2 உச்சரிப்பு இருக்கு. இப்போவும் கொஞ்சம் முன்னாடி சொன்னா வேக்யூம் கிளீனர் வாங்க வேண்டி இருக்கிறது, இதுக்கு 2 உச்சரிப்பு. வேக்யூம் இது தவறு. VACUUM ஜென்ரலா இல்லையே சார், புக்கில் எல்லாம் VACCUM தானே இருக்கும், இருக்காது. நீங்க எழுதின புக்கில் வேணா இருக்கும், ஆனால் ஜென்ரலாக நீங்க எடுத்து பாருங்க, என்ஜினியரிங் புக்ஸ்ல எல்லாம் பார்த்தா இப்படி தான் இருக்கும் ஸ்பெல்லிங். நீங்க அப்படி தவறாக புரிஞ்சிட்டு VACCUM என்று சொல்கிறீர்கள். இது இப்படி தான் இருக்கும், VACUUM, வேக்யூம் அல்லது வேக்யூம். வேக்யூம் ஃப்ளாஸ்க், வேக்யூம் கிளீனர் அல்லது வேக்யூம் கிளீனர். வேக்யூம் பாருங்க ஸ்பெல்லிங் எவ்வளோ தவறாக நம்ம படிச்சிருக்கிறோம். பிள்ளைங்களுக்கு இனிமேல் நீங்கள் சொல்லி தர்றது கரெக்டாக சொல்லி தந்துட்டாங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு பின்னாலே தே won't ஃபீல் பேட். தென் இனி ஒரு வேர்டு ஏற்கனவே நான் சொன்னது குவைட். குவைட் இது வேற சொல்லியிருக்கேன், இருந்தாலும் QUITE இப்படி ஒரு குவைட் இருக்கு, QUIET ஒரு குவைட் இருக்கு. இதுக்கு மீனிங் வந்து குவைட் ஆல் ரைட், ஓர் அளவுக்கு பரவாயில்லை. குவைட் குட், ஹவ் இஸ் யுவர் பிஸ்னஸ், குவைட் குட், குவைட் ஆல் ரைட். இது வந்து கீப் குவைட். அப்போ எப்படி ஞாபகம் வைக்கணும்னா இது ரெண்டுக்கும், ஒன்று வந்து ET இருக்கு, ரெண்டாவது டீக்கு பின்னாலே இ இருக்கு, QUIET. அது எப்படி ஞாபகம் வைக்கணும், ஒரு சின்ன சூத்திரம் இருக்கு. சின்ன பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொல்லும்போது இதை சொல்லி தரணும். எப்படின்னா, நைட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு வீட்டில் கள்ளன் வந்துடுறான், திருடன் வந்துடுறான். அந்த வீட்டில் உள்ள ஒருத்தர் முழிச்சிடுறாரு, அவன் கையில் ஒரு ஈட்டி வச்சுட்டு இருப்பான். சத்தம் போட்டால் குத்திடுவேன் அப்படின்னு அந்த திருடன் பயமுறுத்துறான். அவர் வாயை அடிச்சிடுறாரு, ரைட்? அப்போது ஈட்டி வந்தா, ஈட்டி பார்த்தா யாராவது சத்தம் போடுவாங்களா, அமைதி ஆயிடுவாங்க. ஈட்டி QUIETனா அமைதி, ஈட்டி சொன்னா அமைதி, TE சொன்னா குவைட் ஆல் ரைட், ஓரளவுக்கு. பிள்ளைங்களுக்கு சொல்றதுக்கு ஈட்டி சொன்ன உடனே அமைதி ஆயிடுவாங்க. உச்சரிப்பு ரெண்டுலேயும் ஒரு சின்ன வித்தியாசம். இது குவைட், குவைட், குவைட் இப்படி எழுதுவாங்க. இது குவைட். இது எக்ஸ்ட்ரா ஒரு
ஐக்கு பிறகு ஒரு இன்வெர்டட் இ உண்டு. குவாய்ட், அமைதி. குவாய்ட், ஒரு எக்ஸ்ட்ரா இன்வெர்டட் இ இருக்கு பாருங்க. கீப் குவாய்ட், அது வந்து குவாய்ட் ஆல் ரைட், குவாய்ட் ஆல் ரைட், குவாய்ட். ஹவ் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் ஹெல்த்? குவாய்ட் குட், குவாய்ட் குட். இது கீப் குவாய்ட், ஒரு இன்வெர்டட் இ. இவ்வளோ மைன்யூட்டாலாம் யார் சார் பார்க்க போகிறாங்க, எப்படி சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லக்கூடாது. we should try to what we say perfect as much as possible. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து we cannot become a perfectionist, but still we can come somewhere near perfectionist. Okay, then இனி ஒரு பாருங்க, மருமகள். சரி, இனி ஒரு வேர்டு பாருங்க. செக்ரட்டரிக்கு ஸ்பெல்லிங் என்ன? செக்ரட்டரி, செக்ரட்டரிக்கு அதாவது ஒரு வேர்டு இருக்கு பாருங்க. செக்ரட்டரினா என்ன மீனிங்? பாஸுக்குள்ள ரகசியங்கள் அத்தனையும் தெரிந்தவன் தான் செக்ரட்டரியா இருக்க முடியும். முதல்ல சீக்ரெட் பாருங்க, SECRET, சீக்ரெட். சரிதானா? அந்த சீக்ரெட்டை அறியக்கூடிய ஆள் தான் ARY, சீக்ரெட் அறி தான் செக்ரட்டரி ஆக முடியும். சீக்ரெட்டை அறியாமல் இருந்தால் செக்ரட்டரி ஆக முடியாது இல்லை. சீக்ரெட் அறி, சீக்ரெட்டை அறியக்கூடியவள் தான் செக்ரட்டரி ஆக முடியும். அது ஆணா இருந்தாலும் பாஸுக்குள்ள சீக்ரெட்டை எல்லாம் தெரிஞ்சிருப்பாங்க. சீக்ரெட் அறியக்கூடிய ஆள் தான் சீக்ரெட் அறி செக்ரட்டரி. பிள்ளைங்களுக்கு சொல்லி தரதுக்கு இது ஈஸியாக ஞாபகம் இருக்கும். சீக்ரெட்டை அறியக்கூடிய ஆள் செக்ரட்டரி. ஓகே, தென் இனி ஒரு வேர்ட் பாருங்க, மருமகள். அதான் மருமகள் சொல்றது இங்கே தான் அது ரொம்ப கூடுதலாக. இங்கே சென்னையில் சொல்லும் போது அக்கா மக, தங்கச்சி மக அப்படி தான் சொல்லுவாங்க. ஒன்று விட்டு மக இருந்தால் தமிழில் NIECE, ரைட்? அக்கா மக, தங்கச்சி மக, இதெல்லாம் இது நீஸ், NIECE, நீஸ். அவ என்னுடைய அக்கா மகள், தங்கச்சி மகள் சொல்றது மருமகள் என்று சொல்லுவாங்க தமிழில், நீஸ். அப்போ எப்படி ஞாபகம் வச்சோம்னா நைஸ் எழுதிட சொல்லுங்க, NICE, நைஸ். அப்போ ஒரு மருமகள் ஒரு மாமனை பார்த்து, ஒரு மருமகள் ஒரு மாமனை பார்த்து நைஸா ஈ என்று சிரிப்பா இல்லையா? அதான் நைஸ் வந்து நீஸ் ஆயிடுது. ஷீ இஸ் மை நீஸ், ரைட்? ஒரு நைஸ்ல ஒரு ஈ போட்டா நீஸ் ஆயிடுது. மருமகன் அதே இடத்துல நெவ்யூ, ஹீ இஸ் மை நெஃப்யூ, NEPHEW. இதே உச்சரிக்கிறது நெஃப்யூ அல்லது நெவ்யூ. ஹீ இஸ் மை நெவ்யூ, அக்கா மகன், தங்கச்சி மகன், அண்ணன் மகன், எல்லாத்துக்குமே மகனா இருந்தா ஒன்று விட்டு அண்ணன் தம்பிமாருக்கு பிள்ளைகளுக்கு சொல்றது நெஃப்யூ. ஆண் பிள்ளை இருந்தால் நெஃப்யூ அல்லது நெவ்யூ, பெண் பிள்ளை இருந்தால் நீஸ். ஷீ இஸ் மை நீஸ், ஹீ இஸ் மை நெவ்யூ. ஓகே, அப்போ இந்த நீங்கள் இந்த ஒகேபுலரி அண்ட் ப்ரொனன்சியேஷன் பார்க்கறதுனால, ஒகேபுலரி அண்ட் ப்ரொனன்சியேஷன் திரும்ப திரும்ப நீங்கள் பார்க்கறதுனால மற்றவர்களுக்கு நீங்கள் இதை சொல்லி தரும்போது உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கும். இந்த மெத்தடாலஜி ட்ரை டு டீச் டு யுவர் சில்ட்ரன் so that they can easily remember. ஓகே, எல்லாம் புகழும் இறைவனுக்கே.